எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு வந்தேன். அங்க ஒரு 2000 பேர் இருந்தாங்க. அப்படியே அதுல பாதி இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா எனர்ஜி வைப் பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து நீங்க என்ன லஞ்ச் சாப்பிடலன்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப நல்லா எடுத்துக்க மாட்டேன். நான் சீக்கிரம் பேசுகிறேன். நீங்க எல்லாம் பாவம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் முடிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க எல்லாரும். அதில் நான் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு இவங்க நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்க, அப்பா நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இந்த வாழ்த்து சேகரிக்க வரல. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் பெருசாக நான் சின்ன வயசில் வாய்ப்பு இருந்தது. நான் ரொம்ப விளையாடினது இல்லை. நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் நான் அந்த ஒரு இப்போ பயன்படுத்திக்கல. நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அது ஒரு முயற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் பண்ணல. அப்பா அப்படி கிடையாது. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளையாடுவார். எல்லாத்துலேயும் அவர் ஒரு கபோர்டு இருக்கும், எல்லா கப்பையும் வாங்கி வச்சிருப்பார். அதை பார்த்து யோசிப்பேன், நம்மளுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். என்னோட தங்கச்சி அவங்க வந்து பேட்மிண்டன் பிளேயர். அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க இந்த காலேஜ் போனதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணல. பட் இனிமேல் அவங்க பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஸோ அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தமிழ்நாடு பேட்மிண்டன் பிரசிடென்ட். இந்தியாவில் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் பேட்மிண்டனுக்கு. அது நம்ம தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும், திண்டிவனம், இந்த மாதிரி விழுப்புரம், எல்லா மாவட்டத்திலிருந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வந்து பேட்மிண்டனில் இந்த அண்டர் 16, அண்டர் 18 அதில் இருக்கிற வந்து யங் பிளேயர்ஸ் எல்லாமே நம்பர் 1, நம்பர் 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான். அந்த மாதிரி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த திறமை இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்போர்ட்ஸுங்கிறதுல தான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு யூனிட்டி இருக்கும். நம்ம நிறைய வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீ அப்படி இப்படின்னா அப்படின்ட்டு ஒரு போட்டி இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸில் அது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம், எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு அதனால தான் அவருக்கு அன்புமணிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து திறமை இருக்கிறவங்க முன்னாடி போவாங்க, வளருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து நீ இது நான் அவனோட பெரியவன் கீழே வேண்டாம் அந்த எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது. ஸ்போர்ட்ஸ் தான் அதோட ஃபஸ்ட்டு இது. எனக்கு அதனால தான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து அந்த ஒரு அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் தெரியுது, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறீங்க. அதெல்லாம் நான் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களாம் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்களாம் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்புமணி ஏஎம்ஆர் டோர்னமெண்ட், நல்ல டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதை விட பெருசாக நடத்துவாங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இயரே பயங்கரமாக இருந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அடுத்த வாட்டி நீங்கள் எல்லாம் விளையாடுறப்ப நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து ஏதாவது ஒரு செரிமனி ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஏன்னா சும்மா உங்க கூட இங்கே இருக்கிறதே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் களத்தில் இறங்கி பார்க்குறது அதனால நான் கண்டிப்பாக வரேன். நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நம்ம பசங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து தமிழ்நாடு இந்தியா லெவலில் போய் விளையாடுறவங்க தான் என்னோட ஒரு ஆசை. இவங்களுக்குலாம் வந்து இப்போ அவங்க இங்கே நிற்கிறாங்க, அவங்க வேட்பாளர் நிற்கிறாங்க. பட் அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா டெவலப்மெண்ட். நம்ம மாவட்ட தருமபுரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் தான் அவங்களோட ஒரே நோக்கம். இன்னைக்கு அன்புமணி இங்கே வரல, அவங்களை வந்து பார்க்கலன்னா அவர் தான் ஆசைப்பட்டார் வரணும்னு. ஆனால் இன்னைக்கு இந்த எலெக்ஷனால ஒரு 2 நாள் தான் இருக்கு, சரி அதனால அவங்க கேம்பெயின் இங்கே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் தான் இங்கே இருந்துட்டு அவர் தான் அவங்க லெவல் பார்த்து கண்டிப்பாக பேசியிருப்பாரு. அவர் இன்னைக்கு வரல. ஆனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன், ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அவர் வந்து உங்களை சந்திக்கனாலும் அவருடைய நலத்திட்டங்கள் வந்து உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கும். அந்த மாதிரி அவருடைய பிளான் வந்து அவருடைய திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரி காலேஜாக இருக்கட்டும், இப்போ இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம், இந்த காவிரி உமிழ்நீர் திட்டம், ஸோ இந்த நீர்ப்பாசன திட்டம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா நான் பயங்கரமாக பண்ணுறேன், நான் அப்படியே துபாயில் இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி நீங்கள் கொண்டு வந்து பண்ணுறேன் அப்படின்னு உங்களெல்லாம் வந்து பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன சாத்தியம், நம்ம மக்களுக்கு என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன போட்டு அவங்கள வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க ஒரே நோக்கம். அவங்க பிளான் தர்மபுரிக்கான சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், அன்புமணி அவங்களோட திட்டங்கள் எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்கான திட்டம். உங்களுக்கு முக்கியமாக உங்கள் ஃபியூச்சர், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் அவங்க குழந்தைங்க அடுத்த 4 தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்து 20-30 இயர்ஸ் வந்து டெவலப் ஆகணும் தர்மபுரி. அவருக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு கஷ்டம், இன்னொரு வாட்டி தர்மபுரி வந்து பின்தங்கிய மாவட்டம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன் வந்து தமிழ்நாட்டிலே முன் மாவட்டம் தர்மபுரி அப்படின்னு சொல்லுவாங்க.
அவர் விட்டு போன பணிகள் இருக்கு, சிலது இருக்கு, இன்னும் 2-3 திட்டங்கள் இருக்கு. அதை நான் கண்டிப்பா முடிச்சிடுவேன். நான் உறுதியா இருக்க உருட்டு பொருந்தா அந்த தண்ணியை வாங்கி கொடுத்துங்க இந்த மக்களுக்கு. நம்ம டெவலப் பண்ண மாவட்டத்தை, விவசாயமா இருக்கட்டும், வேளாண்மையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு, முக்கியமாக சிப்காட்டுக்குலாம் இன்னைக்கு சண்டை போட்டு சிப்காட் நிறுவனத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, நாளைக்கு ஒரு தர்மபுரியில வந்து நம்ம இங்கே எங்கேயும் வெளில போகணும்னு அவசியம் இல்லை. படிக்கிறவங்களா இருக்கட்டும், படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு 80% மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கும். நமக்கு இன்னைக்கு தண்ணி ஒன்று வந்துருச்சுன்னா சிப்காட் மட்டும் கிடையாது, வேற நிறுவனங்கள், வேற தொழிற்சாலைகள் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அந்த ஒரு திட்டம் தான் அவங்களோட பிளான். என்ன, எந்த உள்நோக்கமும் கிடையாது. அவங்களோட ஒரே நோக்கம் நம்ம பசங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க எங்களை எப்படி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க பசங்களை தான் பார்க்குறாங்க. யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அப்படிதான். தர்மபுரி மேலே மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு. முன்னாடி எனக்கு அது ஏன்னு தெரியாது. நான் யோசிப்பேன், ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னா, நான் இங்கே வந்து ஒரு 20 நாள் ஒரு ஊருக்கு போய் எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு இப்போதான் புரியுது ஏன் இவ்வளோ அன்பு காட்டுறாங்கன்ட்டு. அப்படியே என்னதான் வந்து இந்த வீட்டு பொண்ணு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறதுனா, நான் இந்த மாதிரிலாம் ஒரு அன்பு வந்து எங்கேயுமே பார்த்தது உண்மையாக சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து நீங்களும் அவ்வளோ அந்த ஆர்வமாக இருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான நம்ம என்னென்ன பண்ணணும், எவ்வளோ பண்ணணுன்றது கண்டிப்பாக அன்புமணி செய்வாங்க, சௌமியா அன்புமணி செய்வாங்க. நாளைக்கு ஒரு வாய்ப்பு கழிச்சு பாராளுமன்றம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இந்த டோர்னமெண்ட் இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலுமே பண்ணுவாங்க. அவங்க ஜெயிச்சாதான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி இல்லைனாலுமே, ஏன்னா அவர் அன்புமணி வந்து இது ஸ்போர்ட்ஸ், இதில் வந்து பாலிடிக்ஸ் கலக்கக்கூடாது. அதனால அவரோட ஒரு பெரிய இது வந்து நம்மளோட பசங்க அவங்க எல்லாமே அவங்களோட திறமை தான். இது உங்களோட திறமை மட்டும்தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் வந்து அதை நல்லா வளர்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வாக்கு இல்லைங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா நான் கேட்கல. ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு, உங்களுக்கு தெரியும் எது ரைட் எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க. யூ நோ வாட் இஸ் ரைட். உங்களுக்கு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது சரிப்படுதோ. ஒரு சரியான விஷயத்துக்கு நீங்கள், ஏன்னா நீங்கள் தான் ஃபியூச்சர், நீங்கள் டிசைட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருது நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் கேளுங்க, நான் அவனை ஓட்டு போட்டேன், நீ ஏன் எனக்கு பண்ணலன்னு கேளுங்க. அது அன்புமணியாக இருக்கட்டும், சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் கையில் அது இருக்குது. நீங்கள் நாளைக்கு உரிமையாக கேட்கலாம், எனக்கு நீங்கள் இதை பண்ணல, நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன், நீங்கள் கேட்கலாம். அந்த உரிமை உங்ககிட்ட இருக்குது. அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து எங்கள் அம்மான்றதுக்காக உங்ககிட்ட பேச வரல. நிஜமாவே ஒரு நல்ல வேட்பாளர். அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் இந்த மாவட்டம் வளரணும்னு மட்டும்தான். நம்ம பசங்க நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்ட்டு நினச்சா பொய்யா என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு, அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எது உண்மை, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. எது இந்த மாதிரி சரியோ அதை நீங்கள் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. இதோட முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது. நாளைக்கு நீங்கள் நல்ல இந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் படிப்பாக இருக்கட்டும், ஏதோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறாங்க நம்ம பசங்க. நீங்கள் தர்மபுரியில் அதிகமாக பாஸ் ரிசல்ட்ஸ் காமிச்சு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கிறது நம்பர் 1 மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தான். படிப்புக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், பயங்கர நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட் நீங்கள்லாம் முன்னுரிமை கொடுக்குறீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்னோட கோரிக்கை என்னன்னா, நீங்க எந்த லெவலுக்கு போறீங்க, அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களால நீங்க ஒரு லெவல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களால வந்து இல்லை இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, என்னால் இங்கே வர முடியுது. அதே மாதிரி நான் வந்து என்னால் இந்த பசங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த சொசைட்டிக்கு பண்ணுங்க. வேறு எதுவுமே நான் கேட்கல. உங்களால் எத்தனை பேருக்கு உதவ முடியுதோ, இப்போ நீங்களாம் இன்ஸ்பயர் பண்ணுறீங்கல்ல. இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பசங்க வந்து என்னமோ மது பழக்கம், போதை பழக்கம் அங்கங்கே போயிடுறாங்க. ஆனால் நீங்களாம் ஒரு டிசிப்ளினாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு வழி நடத்துது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள வழி மாற்றுங்க. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களை பார்த்துச்சா நான் எங்கள் அண்ணா மாதிரி பெரிய கிரிக்கெட்டராக வரணும், நானே இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு அடுத்த சின்ன பசங்க உங்களை பார்த்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு போனீங்கன்னா அடுத்த பசங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். உங்களால் முடிஞ்சால் இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கும் திரும்ப பண்ணுங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க வரல. உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப செய்யுங்க.